புக்கு வரியா? எங்களுக்கு புக்கு வேண்டாங்க. ஏற்கனவே வீட்டுல இருக்க புக்கு அந்த பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு தெரியுறாங்க. இந்த புக்கை வேற 50-100 ரூபாய்க்கு வாங்கி போட்டு படிக்கவா செய்வாங்க? வேண்டாம் வேண்டாம். நீங்க காலகாலத்துல இன்னும் 2 வீடு போனீங்கன்னா சீக்கிரம் வித்துட்டு வீட்டுக்கு போவீங்க. மழை மேகமா இருக்குது, சீக்கிரம் போங்க. புக்கு விக்க வரலங்க, நான் சர்ச்சில இருந்து வர்றேன். நாங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டோம்னு யாரு உங்கள்கிட்ட சொன்னாங்க? நீங்க சர்ச் பண்ண வந்திருக்கீங்க. இந்த பாருங்க, அவருக்கு கோவம் வந்தா என்ன 2 அடி அடிப்பாரு, எனக்கு கோவம் வந்தா அவரை 10 அடி அடிப்பேன். எங்களுக்குள்ள அடிபடி சண்டை முடிஞ்சிடும். நாங்க யாருக்கிட்டே சர்ச்சமெண்ட்டுக்கு கொண்டு போக மாட்டோம். இது சரிப்பட்டு வராது, நீங்க போங்க. கர்த்தரே, இந்த பாருங்க, என் புருஷன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீ எப்ப பார்த்தாலும் கத்துறான்னு. இப்ப அதே மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கத்துறேன்னு. என்னை பார்த்தா கத்துற மாதிரி தெரியுதா? ஃபாதருங்க. ஃபாதரா? என்ன ஃபாதர்னா வெள்ளை கவுன் போட்டு வருவாங்க, நீங்க இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? அது சர்ச்சில் இருக்கும்போது நாங்க வந்து வெளியில கவுன்சிலிங் எல்லாம் போனோம்னாக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் போவோம். ஓ, யூனிஃபார்ம் மாதிரி இல்லாம மப்டில வந்திருக்கீங்க. அப்படியே வச்சுக்கலாம். மேல வரலாங்களா? வாங்க ஃபாதர். என்ன நிக்க வச்சே பேசுறேனே. அப்புறம் நீங்க வந்து மன அழுத்தத்துல இருக்கிறீங்களா? உங்க மன அழுத்தத்தை அமைதியாக்குறதுக்காக உங்க வீட்டுக்காரர் காலையில சர்ச்சில் வந்து சொல்லிட்டு போனாரு, எப்படியாவது என் மனைவியோட மன அழுத்தத்தை குறைச்சு அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அதனாலதான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலான்னு வந்தேன். தோத்திரம். நான் தோக்க மாட்டேன் ஃபாதரே, நான் தோக்கவே மாட்டேன். இந்த மனுஷனா நானான்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபாதர். ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. என் பக்கத்துக்கு நியாயம் ஃபாதர். தோத்துருவோம் இல்லம்மா, ஸ்தோத்திரம். அதுதான் தோக்க மாட்டேன். இந்த சேர் எடுத்து போட்டீங்கன்னா உட்காந்து பேசலாம். ஃபாதர், அவங்க அம்மாவை 2 நாளைக்கு முன்னாடி விட்டாங்க ஃபாதர். அவங்க புத்திமதி சொன்னாங்க, நான் கேட்கல. அவங்க அண்ணனே விட்டாக 2 நாளைக்கு முன்னாடி, நான் புத்திமதி சொன்னாக கேட்கல. இப்ப உங்களை விட்டுருக்காரு என் வீட்டுக்காரு புத்திமதி சொல்ல. நீங்களும் சொல்லுங்க, கேக்குறேன். யார் பக்கம் தப்புன்னு நீங்க சொல்லுங்க. சேர் எடுத்து போடவா ஃபாதர்? கவுன்சிலிங் வந்த மாதிரி பஞ்சாயத்து ஃபாதர், உள்ள உட்கார்றீங்களா வெளியில உட்கார்றீங்களா ஃபாதர்? எங்க உட்கார்ந்தா கேமராக்கு முகம் தருமோ அங்கேயே உட்காந்துருவோம். அப்ப இந்த பக்கம் திருப்பி இருங்க ஃபாதர். இருக்கிற இடத்துல தானே ஃபாதர் உட்கார முடியுது. இதுக்காக செட்டிங் எல்லாம் போட முடியுமா? வர்ற காசு செட்டிங்கே சரியா போயிடும். அப்புறம் உட்காருங்க. சொல்லுங்க ஃபாதர். ஜீசஸ் ஆமென். தப்பா எதுவும் சொல்லலையே. போங்க ஃபாதர், என் புருஷன் மாதிரியே நீங்களும் சொல்லிவிட்டீங்க ஃபாதர். நான் என்ன சொன்னேன்? அப்படி ஒண்ணும் தப்பான விஷயத்த நான் சொல்லலையே. அவர் தான் சொன்னாரு, 19 வருஷமா நீ ஆமா மாதிரி என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க, ஒரு காரியம் கூட நகர மாட்டேங்குது. நீங்க உட்காந்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள நீங்களே நீ ஆமன்னு சொல்லிவிட்டீங்க. ஆமா இல்லங்க, அது ஆமென். ஓ ஆமென். ஆமென். சொல்லுங்க ஃபாதர். எப்படி கவுன்சிலிங் கொடுத்து போறோம்னா இல்ல முடிஞ்சு போறதுக்குள்ள நமக்கு யாரும் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி வருமான்னு தெரியல. ரொம்ப நேரம் புக்கதான் ஃபாதர் பரட்டுறீங்க. என்ன உங்க பிரச்சனை? எதனால நீங்க மன அழுத்தத்தோட இருக்கிறீங்கன்னு தெளிவா சொல்லுங்க ஃபாதர். மனசு திறந்து பேசணும் ஃபாதர். பேசணுமா வேண்டாமா? வீட்டுக்குள்ள இருக்கவங்க இருக்கிறது 2 பேர் தானே ஃபாதர். அப்ப அவர் என்கிட்ட ஓப்பனா இருக்கணும், நான் அவர்கிட்ட ஓப்பனா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும்ல. அவர் எப்பவுமே மூடி போட்டே மூடிக்கிட்டு இருக்காரு ஃபாதர். எதை? மனச. மனசையா? அப்படிலாம் சொல்லாதீங்க. சில பேரு திறந்த மனசா இருப்பாங்க, சில பேரு எதையுமே மனசுள்ள போட்டு வச்சுப்பாங்க. அத நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். என்ன ஃபாதர், நானும் ரொம்ப வருஷமா வெளிக்கொண்டு வர பாக்குறேன் ஃபாதர். ஒரு வாயை திறந்து சாப்பிட்டியா, என்ன பண்ற, எப்படி இருக்க, இதெல்லாம் நானாட்டம் கேட்கணுமா ஃபாதர்? அவங்க கேட்கணுமா கேட்க வேண்டாமா ஃபாதர்? கேட்கலாம். சரி, அப்படியே கேட்கலாம்னு வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாதர். என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த இப்போ வர்றேன்ட்டு எந்திரிச்சு போயிருவார் ஃபாதர். ஆஹா, போனவர் வருவாரு. நானும் இப்படி பார்த்த கண்ணு பூத்து போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அந்த பாதையில இருப்பேன். என்ன தெரிகிறது? இப்ப வரமாட்டார் ஃபாதர். வரமாட்டார். சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப வர்றேன்னு. அப்ப 1 மணி நேரம் ஆகும். அதனால 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு வந்துருவேன் ஃபாதர். இப்படி போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா ஃபாதர். உங்களுக்கு பாத்ரூம் அர்ஜென்டா இருந்தா பாத்ரூம் உள்ள இருக்கு. அது பாத்ரூம்லாம் வரல, இந்த கண்ணாடி இங்க வச்சுக்கட்டுமா? வச்சுக்கோங்க ஃபாதர். என்ன ஃபாதர் இப்போ உங்களுக்கு என்ன? வெளியில போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போகணும். அதுதான் உங்க கவலைக்கான காரணம். ஆமா ஃபாதர்.
சரி போனவர் போனாரே, 1 மணி நேரம் கழிச்சு ஆளை காணே, நம்மளே பேசி பாப்போம்னு ஒருத்த மெசேஜ் தட்டுவேன் ஃபாதர். போன் கூப்பிட்டா சங்கடப்படுவாரு, மெசேஜ தட்டுவோம்னு தட்டுவேன். என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு. அப்ப அதை பார்த்ததும் தெரியாது, அதையும் கல்லூரி மங்க என்னத்தையும் பண்ணி வச்சிருக்காரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. புளுட்டிக்கு காமிச்சாலும் நம்மள பாக்குறாங்கன்னு நம்ம கண்டுக்கலாம். இது அப்படியே பிளாக் கலர்ல இருக்குது, ஏன்னு பாக்குறாங்களா பாக்கலையான்னு தெரியல. கேட்டா அது கள்ளத்தனம் இல்லையேம்பாங்க. பல விஷயத்துக்காக நான் செஞ்சு வச்சிருக்கேன் பாக்க. இதுல நீங்க சொல்லுங்க ஃபாதர், கள்ளத்தனம் இருக்கா இல்லையா? கள்ளத்தனம் இருக்கலாம், இல்லாட்டி இவங்க ப்ளூடூத்துக்கு வராத மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இங்க ஒரு கள்ளத்தனம் இருக்கு சொல்லலாம்ல. இத நான் கேட்டா கொள்ளாதவன். கேட்டுட்டீங்களா? கேட்டேன். அதுக்கு ஒரு சண்டை வந்து ஒரு நாள் ஓடிடுச்சு, அதை விட்டுருச்சு. அது ஒரு பொல்லாத மேட்ரு, அதை விட்டுருங்க. என்ன இப்படி பொல்லான்னு சொல்லியே இந்த ஓலையில உட்கார வச்சுட்டாங்க ஃபாதர். என்னதான் ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருங்க. ஒரு ஃப்ளோவ்ல சொல்லும்போது நீங்களும் கேட்கணும். ஒரு மெசேஜ். சரி ஃபாதர், இப்பதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு மெசேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறனாலதான் நீங்க கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் இங்க வந்திருக்கு. ஆமா ஆமா வந்திருக்கீங்கல்ல, அப்ப நீங்களே அந்த தப்பை செய்யலாமா ஃபாதர்? நீங்க ஒரு வாத்தியார் மாதிரி வந்திருக்கீங்க, அப்ப உங்களை நம்பி ஒரு மெசேஜ் போட்டவங்களுக்கு நீங்க உங்களை மதிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. கரெக்ட் பண்ணுங்க. ஒத்த வார்த்தை, வேலையில இருக்கேமா அப்புறம் வந்து பேசுறேன்னு சொன்னா கேட்க போறாங்க. அத சொல்றதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம்? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, எதனால நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளானீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் வந்து வெளியில வந்திருக்கேம்மா, வேலையா இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு நான் மெசேஜ் பண்றேன், சரியாம்மா? நீங்க சொல்லுங்க. என்ன இப்ப ஃபாதர் வச்சுட்டு வந்துட்டீங்க? நீங்க அனுப்புனது போயிருச்சா? அவங்க பாத்துட்டாங்களா? ஆன்லைன்ல இருக்காங்களா? புளுட்டிக் ஆயிருச்சான்னு பாருங்க ஃபாதர். நம்ம அனுப்ப வேண்டியது பேச வேண்டியது பேசிட்டோம்ல, அவங்க வந்து பாக்கும்போது பாத்துக்கட்டும். என்ன ஃபாதர், ஏதோ அர்ஜென்ட்டுக்கு தானே அனுப்பிருப்பாங்க. அப்படி இருக்கும். அப்ப அடுத்து பதில் போடும்போது ஒரு பதில் சொல்லிட்டு வரணும்ல ஃபாதர். இல்ல அவங்க பாத்துக்கட்டுமே, நம்ம வேலையை பார்க்கலாம்ல ஃபாதர். நீங்க போட்டது போயிருச்சா இல்ல அப்படியே கட் ஆயிருச்சான்னு என்ன நினைப்பீங்க? பாருங்க. போயிருச்சு 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 போயிருச்சா? போயிருச்சு. ஆன்லைன்ல இருக்காங்கல்ல, ஆன்லைன்ல இருக்காங்க. அதுவும் தெரியாது ஃபாதர், அதையும் தெரியக்கூடாதுன்னு பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க தெரியுது, இங்க தெரியுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களுக்காவது இருக்கிற மாதிரி தெரிய வச்சிருக்காங்க, இந்த வீட்டுல அதெல்லாம் தெரியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயே ஒரு கள்ளத்தனம் இருக்குல்ல ஃபாதர். அது எப்படி அது தெரியாம இருக்குமா? தெரியல ஃபாதர், ஆன்லைன்ல இருக்கிறதுக்கு வெளியில தெரிஞ்சா யாராவது மெசேஜ் போட்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்டுருவாங்கல்ல, அதனால அது இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டா கேள்விக்கே வேலை இல்ல பாருங்க. இதுவும் ப்ளூடிக் நான் ஆன்லைன்ல இருந்துகிட்டே ஏன் பாக்கல? பாத்தீங்களா, உங்களுக்கு மதிப்பு இல்ல ஃபாதர். இல்லையா? அப்புறம் உங்களை இம்பார்ட்டன்ட் மதிச்சா நீங்க ஒரு மெசேஜ் போட்டா உங்களை வந்து நிறைய பாத்துருப்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல ஃபாதர். அப்படி எல்லாம் இல்ல, நானா உசுரு. உசுரா இருந்தா இங்க இதா கூட மதிக்கலையே ஃபாதர். யாரு ஃபாதர், உங்க ஒய்ஃபா? ஆமா ஒய்ஃப் தான். பாத்துக்கங்க, பாருங்க ஆன்லைன்ல இருக்காங்கல்ல. ஆன்லைன்ல இருக்காங்க. இருங்க நான் இன்னொரு மெசேஜ் போடுறேன். நோட்டிபிகேஷன்ல காமிச்சிருக்கும்ல ஃபாதர். நோட்டிபிகேஷன்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. பார்க்க மாட்டாங்க. நான் இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. போடுங்க ஃபாதர். இதெல்லாம் கேள்வி கேட்கணும் ஃபாதர். இருங்க டெலீட் பண்ணிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன் இருங்க. ஏம்மா வேலையா இருக்கியா? அதனாலதான் நான் போட்ட மெசேஜ பாக்கலையா? பாத்துட்டு ரிப்ளை பண்ணுமா. இப்ப நெட் ஆஃப் ஆயிரும், ஒரு டிக் ஆயிரும். இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, பாருங்க ஃபாதர், நான் சொன்னது சந்தேகப்படுறது கரெக்ட்னா, நான் சொன்ன சந்தேகம் இது சந்தேகம் கிடையாது. அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாதுங்கிறதுக்காக என்னை டென்ஷன் ஏறிடும், உங்களால சந்தேகம் வரும், நீங்க சந்தேகப்படுறீங்க, அதனால சண்டை வருது, நம்ம உறவு நீடிக்காது, இதோட பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் அடிக்கடி இதே சொல்லுவாரு. நீங்க தேடி பாருங்க, இப்ப ஒத்த டிக் ஆகும் பாருங்க. தான் இருக்குது, இன்னும் 2 டிக் ஆகலையே. அங்க நெட் அமக்கிட்டாங்க, இன்னொரு வரைக்கும் ஆன்லைன் காட்டுச்சு. இல்லன்னா உங்களை அந்த ப்ளோக்ல வச்சிருப்பாங்க. என்ன மட்டும் ப்ளோக்லையா? இருங்க வர்றேன். நான் பாடு கத்துவேன் பாருங்க. இதனாலவே ஃபாதர் இப்படி நடந்துக்கிறதுனாலவே ஃபாதர் அந்த மனுஷன். இருமா நான் என்னன்னு பாத்துக்கிறேன், ஒரே நிமிஷம் இருமா. ஃபாதர் இப்ப எனக்கு நீங்க கவுன்சிலிங் எடுக்க வந்தீங்களா, நீங்க பாக்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தான் கவுன்சிலிங், இருந்தாலும் நீங்க சொல்ற கருத்துக்கள் நியாயமா இருக்குல்ல. இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏமா என்ன நீ பாட்டுக்கு போன் எடுத்து மெசேஜ் போட்டாக்க ரிப்ளை கூட பண்ணாம இருக்கிற, சிங்கிள் டிக்லயே தெரியுது. இப்ப ஒண்ணு வரும் பாருங்க, உனக்கு பைத்தியம் முத்திருச்சு. பைத்தியம் முத்திருச்சுன்னா வரும் ஃபாதர், அப்படித்தான் வரும். எனக்கு அப்படித்தான் என் புருஷன் போடுவாரு. இங்க வரல அப்ப அதுக்கு கூட மதிக்கல.
இது இங்க இருங்க, நீங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம சந்தேகப்படக்கூடாது. இதுக்கு பேர் சந்தேகம் தானே. சந்தேகம் ஒரு மனுஷன் மேல படவே கூடாது. அது ஒரு பெரிய வியாதி. இங்க பாருங்க, சந்தேகப்படுற மாதிரி இவங்க நடந்துக்கிறனால தான் நம்ம சந்தேகப்படுறோம். ஆமா, நம்ம மெசேஜ் போடும்போது நான் வேலையா இருக்கேங்கம்மா அப்புறம் கூப்பிடுறேன் அந்த ஒத்த வார்த்தையை சொல்லியிருந்தா நமக்கு சந்தேகத்துக்கு வேலை இல்ல. ஆமா, இல்ல இப்ப வரேன்னு சொல்லிட்டு போகும்போதே நான் வர லேட் ஆயிரும், என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தா வேலை இல்ல. அப்ப அதுக்கு பேரு அதெல்லாம் கேட்ட சந்தேகமா ஃபாதர்? சந்தேகம் அவங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறனால தான் நம்ம கேக்குறோம். இந்த சந்தேகத்தை உண்டாக்குறதே இவங்க தான் ஃபாதர். அதுதானே நம்ம என்னத்த பெருசா கேட்டுக்கிட்டோம். நமக்கான டைம் கொடுங்க, எங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க, எங்ககிட்ட உட்காருங்க. 24 மணி நேரம் வெளியில சுத்த போனா நம்ம எதுக்கு ஃபாதர் வீட்டுல இருக்கிறோம்? நான் வெளியில வந்துட்டேன்றதுக்காக நீ என்ன பிளாக் பண்ணுவியா? இன்னும் சிங்கிள் டிக்கெட் இருக்கு. அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இருக்குதா, நமக்கு வேலை வெட்டி இல்லையா? நீங்க எப்படி மதிச்சவங்க போட்ட மெசேஜ பாத்தீங்க? பாத்தீங்கல்ல, உடனே பதில் சொன்னீங்கல்ல. அப்பவே சொன்னேன். நீங்க போட்ட மெசேஜுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா பாரு? இல்ல ஃபாதர். அப்ப என்ன ஃபாதர் அர்த்தம்? எதுக்கு மதிக்கல ஃபாதர்? மதிக்கலையா? அப்ப நம்ம கேட்டு சண்டை போடணுமா வேண்டாமா? கண்டிப்பா போடணும். இன்னைக்கு வீட்டுல போய் அவளை வச்சுக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் பதில் சொன்னா அதை பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம்? அதை விட என்ன வேலை? என்ன வேலை உனக்கு? வேலை என்ன? வெங்காயம் உரிச்சு தக்காளி உரிச்சு நறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழம்பு வைக்க மாட்டாங்க. நான் தயிர் வாங்கி வச்சு தயிர் தயிர் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தயிர் தின்னதுக்கே இத்தனது. ஆனா ஒண்ணு, ஒரு வேளை பாத்ரூம் போயிருப்பாங்களோ? ஒரு வட்டம் போகலாம் ஃபாதர், அது நியாயமான கேள்வி. ஒரு 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 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம். வேலைக்கு விசேஷமா தான் நான் டவுன்ல இருப்பேன், ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, அங்கே வருவாங்க இங்க வருவான்னு சொல்றது ஒரு நாள். இது ரெகுலர் ஃபாதர். நீங்க மனசு தளர விடாதீங்க ஃபாதர். நான் மனசு பாத்துச்சு. கடவுளே, என் பொண்டாட்டி நல்லா வந்துருங்க. உங்களை மாதிரி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி சந்தேகம் அந்த மாதிரி எல்லாம் என் மனசுல எதுவுமே வராது. பாத்துருச்சு இல்ல. 3 பக்கமா எழுதி விட்டுருக்கீங்க. உண்மை மட்டும்தான் வரும் பாருங்க. அப்படித்தான் வருமோ? வருதா? வரும் 3 நிமிஷம் ஆயிருச்சு. டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட டைப் ஆகிட்டு இருக்காங்க. என் மேல பாசம் அதிகமா இருக்குல்ல, அதனால ஏதாவது நிறைய எழுதி விடுவாங்க. ஒருவேளை காய்கறி லிஸ்ட் எழுதுவோ என்னமோ ஏதாவது ஒண்ணு வரும்ல. இல்ல ஏதாவது எழுதுக்கு ஃபாதர். அப்படி மதிச்சு எழுதுனா கூட பிரச்சனை இல்ல ஃபாதர். எத்தனை நிமிஷம் லேட் ஆனாலும் உங்களை மதிச்சு பக்கம் பக்கமா எழுதுனா பாசம் இருக்கு ஃபாதர். உண்மைதான் போட்டிருக்கு. ஒரு இம்மா 2 இம்மா 2. ஒண்ணு உங்களுக்கு எஸ்ட். எனக்கெல்லாம் ஒண்ணுதான் போடுவாரு. இம்மு போட்டிருக்குது. எம்பட்டு எழுதி இருக்கிறேன் நானு. ஏண்டி எவ்வளவு எழுதி இருக்கிறேன் நானு? நீ என்ன வெறும் இம்மு போட்டுட்டு போயிருக்கிற? இன்ன வரைக்கும் எங்கேயோ போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. வேலை இருக்குன்னு நீ பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய் தொலை. நாசமா போனவள. கச்சேரி கலை கட்டுதடி கண்ணா. இத பிடிங்கம்மா, இத பிடிங்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் அவளை போய் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ஒரு ஏத்த இருந்திருந்தாக்க நான் போடுற மெசேஜுக்கு பதில் போடுறதும் இல்லாம ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு ரூம் போடுறதுக்கு உனக்கு அதுக்கு செல்லு. அது 27,000 ரூபாய்க்கு வேற வாங்கி கொடுத்தேன் நான். உனக்கு வாங்கி வர்றேம்மா. ஐயோ, திடீர்னு மழை வேற வந்துருச்சு. ஃபாதர் விட்டு நம்பர் இருந்திருந்தா கூப்பிட்டு இப்ப கொடைய கொடுத்து விட்டுருக்கலாம். மழையில நனையாம போயிருப்பாரு. சாயந்தரமா மெல்ல விசாரிச்சு குடும்பத்துல எதுவும் பிரச்சனையானும் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளால உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது. ஐயோ, ஃபாதர் கண்ணாடியும் மறந்துட்டு போயிட்டாரே.